Good morning. So human physiology. இதில் நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கும் ஹியூமன் ஃபிசியாலஜியில் டெலிட்டட் போர்ஷனை தவிர மீதி இருக்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நிறைய இருக்கும் டாபிக்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ், எண்டோக்ரைன், நியூரல் கோஆர்டினேஷன்ஸ், நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா பாடி ஃப்ளூயிட் அண்டு சர்க்குலேஷன். பாடி ஃப்ளூயிட் அண்டு சர்க்குலேஷன். உடல் திரவம் மற்றும் இரத்த சுழற்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. உடல் திரவம் மற்றும் இரத்த சுழற்சி. ஸோ இதில் உடல் திரவம் அதாவது பிளட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிளட். ஸோ இதை பற்றி நிறையா கூற்றுக்கள் இருக்கும். பொதுவாக இந்த பிளட்டை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிளி கால்ட் எஸ் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. தமிழில் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க. இணைப்பு திசு. இட் இஸ் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட் வந்து நம்ம ஏன் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் இட் கண்டெயின் செல்ஸ். நிறைய செல்களை பெற்றிருப்பதனால இந்த ரத்தம் வந்து திசு அப்படின்ற சொல்லுக்கு உள்ளாகிறது. ஸோ இந்த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ ரத்தம் வந்து நமக்கு தெரியும் என்ன நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்கிறதுனால இந்த திரவ நிலையில் உள்ள இணைப்பு டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிளட் வந்து நம்ம ஒரு கெமிக்கல் கம்போசிஷனுக்குள்ளே போனீங்கன்னா பிளட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஒன் இஸ் பிளாஸ்மா, another one is blood cells. blood cells. ரத்தம் பாருங்க ரெண்டு முக்கிய கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருள் வந்து பிளாஸ்மா அப்படின்ற பொருளால, இன்னொன்று வந்து இரத்த செல்கள் பிளட் செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பிளாஸ்மா என்பது என்ன அப்படின்னா இது வந்து பெரும்பாலும் திரவ நிலையில தான் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ பிளட் செல் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ இந்த லிக்விட் அண்ட் சாலிட் ஸ்டேட் அப்படின்னு போனா அது என்னவா மாறும்னா அண்ட் கொலாய்டல் காம்பவுண்ட். கொலாய்டல் இது வந்து ஒரு குழும பொருள் என்றும் சொல்லப்படுது. ரத்தம் என்னன்னு சொல்றாங்க, ரத்தம் ஒரு குழும பொருள். ஏன் இந்த ரத்தம் குழும பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது திரவ நிலையையும் திடப்பொருள்களையும் கொண்டிருக்கிறது. ரத்தத்துல திரவமாக பிளாஸ்மாவும் திடப்பொருளாக இரத்த செல்களும் கலந்திருப்பதால் ரத்தமானது குழும நிலையில் உள்ள ஒரு திரவம் என்று சொல்றாங்க. It's a colloidal nature due to presence of liquid and solid combination. So generally blood is called as and fluid connective tissue. இது வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுன்னு சொல்றோம். ரெண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் ஒரு குழும பொருள். அதற்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். So the blood is composed two kind of chemicals. One is a plasma, another one blood cell. The plasma almost having 50 to 55%. And the blood cells having and 40 to 45%. That's the composition of the blood. ரத்தத்தினுடைய ஒரு வேதிய கட்டமைப்புகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா ரத்தம் ரெண்டு கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருள் வந்து பிளாஸ்மான்னு சொல்றோம், மற்றொரு பொருள் வந்து இரத்த செல்கள் இல்லையா. இப்போ நம்ம இந்த ரெண்டு கூறுகளை பற்றியும் சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். எப்படி இந்த ரெண்டு கூறுகளையும் வெளியே கொண்டு வரலாம். முதல் கூறு பிளாஸ்மாவை பற்றி பார்க்கலாம். பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மான்றது என்னன்னு சொல்லணும், மேக்சிமம் ஒரு திரவமாக தான் இருக்கும் இது இல்லையா. அதனால பிளாஸ்மாவை என்ன பண்றாங்கன்னா கன்சிடர் பண்றாங்க. இதில் 91 to up to 92% வாட்டர் மாலிகுல்ஸ். என்னது திரவமாக இருக்கிறதுனால 92% வாட்டராக தான் இருக்கும். ரிமைனிங் 8% as a solid in nature. இது வந்து சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, திடநிலையில் காணப்படுது. பாருங்க பிளாஸ்மா அப்படின்றத ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறோம். இதில் அதிகபட்சமாக தண்ணீர் காணப்படுது, குறைந்தபட்சமாக திடப்பொருள் காணப்படுது. திடப்பொருளை தான் நம்ம சாலிட் அப்படின்னு சொல்றோம். இந்த திடப்பொருள்களில் ரெண்டு ரகம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நேச்சர், அனதர் ஒன் இன்ஆர்கானிக். ஒன்று வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், another one inorganic substance. Inorganic substance. So இந்த
திடப்பொருள்கள்ல ரெண்டு பகுதிகள் இருக்கு. ஒன்று வந்து கரிம பகுதி, தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா கரிம மூலக்கூறுகள், அதாவது கரிம பொருட்கள்னு எடுத்துக்கலாம். அதை பொருட்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கனிம பொருட்கள், கனிம பொருட்கள், அதாவது இன்ஆர்கானிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். So the solid it can consist of two types according to the chemical nature. It's 7% is for organic, 1% is for inorganic. These are very important. So the plasma classification has been done. See the plasma அப்படினா என்னன்னு பார்க்கிறோம். Maximum water content இருக்கும், remaining வந்து 8% solid-ஆ இருக்குது. Solid வந்து ரெண்டா பிரிக்கிறோம், but whatever chemicals can be separated in two types according to the chemical. So like this, an organic 7%, but inorganic 1%. அப்ப இதான் பிளாஸ்மாவோட கெமிக்கல் காம்போசிஷன். அப்போ பிளாஸ்மாவோட கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கலாம். பிளாஸ்மாவில் ஆர்கானிக் எவ்வளோ இருக்கும்னா 7% இருக்கும், இன்ஆர்கானிக் எவ்வளோ இருக்குன்னா 1% இருக்கும். ஸோ இப்போ வாட் ஆர் த கெமிக்கல்ஸ், த எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கொடுக்குறாங்க. த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸில் அல்புமின், globulin, then fibrinogen. Yes, albumin, globulin, fibrinogen or fibrinogen, the best example for the organic substance of the plasma. So similarly inorganic having some of the examples like sodium, potassium, calcium, magnesium, bicarbonate and chlorine, like that. So that is organic and inorganic chemical substance. இது ரொம்ப எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? இப்போ பாருங்க, பிளட்னு கொடுத்துட்டோம். பிளட்னா திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொன்னோம். பிளட்டை வந்து ரெண்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு கெமிக்கலோட பேர் வந்து பிளாஸ்மா, இன்னொன்று வந்து பிளட் செல். ஸோ பிளாஸ்மா வந்து லிக்யூடாக இருக்கும், blood cell வந்து சாலிடா இருக்கும். liquid solid காம்பினேஷன்றதால blood is called as the colloidal. இது ஒரு குழும பொருள் அப்படி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பிளாஸ்மாவை மட்டும் நம்ம தனியாக கொண்டு போனோம். பிளாஸ்மானா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு திரவம், மேக்ஸிமம் வந்து அதில் திரவம் இருக்கும், மினிமம் வந்து சாலிட் இருக்குது. சாலிட் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அதில் 7% வந்து ஆர்கானிக் நேச்சராக இருக்குது, 1% வந்து இன்ஆர்கானிக் நேச்சர். ஸோ ஐ கிவன் த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்பிள் ஃபார் த போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஆர்கானிக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன், அல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன். ஸோ இங்கே வந்து இன்ஆர்கானிக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கோம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இதில் சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு ஆன்சர்ஸ்லாம் கேட்குறாங்க. இதில் வருது நமக்கு அல்புமின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அல்புமின். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் அல்புமின்? Nothing but it is simple type proteins. It's a formed from liver. இது என்னன்னு சொல்றோம், it is a simple type protein and formed from liver. What is the main role of an albumin? So it is involves and maintains of the electrolyte balance, like and maintenance of water balance. நீரோட சமநிலைகளை பராமரிப்பது அல்புமினோட முக்கியமான பணி. அதாவது மெயின்டைன்ஸ் ஆஃப் தி வாட்டர் பேலன்ஸ் ஆர் எலக்ட்ரோலைட் பிளஸ் ஆர் மைனஸ் சார்ஜஸ் வந்து மெயின்டைன் பண்றது. And second one என்னன்னா to maintains of osmotic pressure, சவ்வுடு பரவல் அழுத்தத்தை வந்து அது ஒழுங்குபடுத்தும். ஸோ அப்போ அல்புமினோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் பேலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ணுது. நம்பர் 2 என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். என்ன பண்ணுது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுது. சவ்வுடு பரவல் அழுத்தத்தையும் நீர் சமநிலை, தமிழில் சொல்ல போனால் நீர் சமநிலையை பராமரிக்கிறது. That's the role of albumin, but that belongs to simple type proteins. And second one called as globulin. It is also simple type proteins, but the formed from a lymphocyte. இதுவும் எளிய புரதம் தான், பட் அது எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லிம்போசைட்டுகள்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. எப்பயும் கேட்பாங்க, இது வந்து லிவர்ல இருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ரோல் ஆஃப் அல்புமின்ஸ் கேட்பாங்க, டு ப்ரொடியூஸ் immunity, that is antibodies.
ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் ரோல். ஸோ தெர் இஸ் many antibodies are there. They'll call as the IgA, IgG, IgD, IgM and IgE. That's called as antibodies, also called proteins. இதெல்லாமே proteins தான். ஸோ பிகாஸ் இதே வந்து ஒரு ப்ரோட்டீன்றதுனால டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் நம்ம கொடுத்தோம். ஆன்டிபாடிஸில் என்னென்ன டைப் இருக்குன்னா இம்யூனோகுளோபுலின் ஆல்பா, இம்யூனோகுளோபுலின் காமா, இம்யூனோகுளோபுலின் டெல்டா, இம்யூனோகுளோபுலின் மியூ, இம்யூனோகுளோபுலின் எஃபிசிலான். எல்லாருமே பாருங்க குளோபுலின் குளோபுலின் இருக்கும். ஸோ த குளோபுலின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்சியல் அண்ட் கெமிக்கல்ஸ் ஃபார் அஸ் பிகாஸ் it is involves protection of immunities, not only that and also response and secretion of lot of chemicals and conducting some the hormone transportations etc. நிறைய சொல்லலாம். ஸோ இவ்வளவு பணிகளை மேற்கொள்கிறது இந்த குளோபுலினுடைய செயல்பாடுகளில் நோய் எதிர்ப்பு சக்தி பொருட்களை உற்பத்தி செய்வது இதனுடைய முதன்மையான வேலையாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் இன்னும் ஒன்று தான் இருக்குது. என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஃபைப்ரினோஜென் இருக்கு. ஃபைப்ரினோஜென் or fibrinogens. What is the role of fibrinogen? So இதில் எங்க முதல்ல ஃபார்ம் ஆகுதுன்னா இது லிவர்ல ஃபார்ம் ஆகுது. ரோல் வந்து என்னன்னா that is involves clotting. ரத்தம் உறைதலில் அது பங்கேற்குது. ரத்தம் உறைதல் பிளட் கோயாகுலேஷன் என்று சொல்ற ரத்தம் உறைதல் செயல்பாடுகள்ல பங்கேற்கும். அவ்வளவுதான் பாருங்க, ரொம்ப சிம்பிளா முடிக்கிறோமா. அல்புமின், குளோபுலின், ஃபைப்ரோஜென்ஸ் ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஆர்கானிக். ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்னா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க சார். ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் மீன்ஸ் என்ன, the presence of the carbon compounds. கார்பன்ஸ் வந்து எங்க இருக்கோ அது ஆர்கானிக் மாலிகுல்ஸ். அந்த கார்பன் இல்லைன்னா அது வந்து இன்ஆர்கானிக். கார்பன் மூலக்கூறுகள் இருந்தா அது ஆர்கானிக் கரிமம். கார்பன் மூலக்கூறு இல்லைன்னா அது பேர் என்னது, கனிமம். இதை கொடுத்துருக்க பாருங்க, மினரல்ஸ் sodium, potassium, calcium, phosphorus, bicarbonate, chlorine, they are belongs to inorganic because absence of the carbons. So simply ஒரு சின்ன வித்தியாசம் என்ன சொல்லலாம்னா ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக்கும் கார்பன்ஸ் மூலக்கூறுகள் இடம்பெற்றிருக்குமானால் அது இருந்து சேர்மங்கள் அது இருக்குமானால் அது ஆர்கானிக், அப்படி இல்லைன்னா அது இன்ஆர்கானிக். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிற பிளாஸ்மாவோட கெமிக்கல் காம்போசிஷன். பிளாஸ்மானா என்ன அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். பிளாஸ்மா பார்த்துருக்கோமா, அதோடைய அளவுகள் மேக்ஸிமம் நீராக இருக்கும், குறைந்தபட்ச அளவு சாலிடாக இருக்கும். சாலிடை வந்து ரெண்டாக பிரித்தோம், அதில் ஆர்கானிக்னு பிரிச்சிருக்கோம், இன்ஆர்கானிக்னு பிரிச்சிருக்கோம். ஆர்கானிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் புரோட்டீன், புரோட்டீன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன். So it's very important. And the inorganics are nothing but sodium, potassium, calcium, magnesium, bicarbonate, chloride. So இது எல்லாமே நம்ம பாடியில் என்ன செய்யணும், physiological action வந்து மெயின்டைன் பண்ணும். For example, sodium and potassium, it's a very essential compound. That's a mineral responsible for the contraction of muscles, including our heart muscles. நம்மளுடைய இதயத்தில் வந்து எபிகார்டியம், எண்டோகார்டியம், மயோகார்டியம் தெரியலையா, அந்த மயோகார்டியத்தில் வந்து சோடியம் பொட்டாசியம் இருக்கிறதுனால தான் ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது. ஸோ த மெயின் ரீசன் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லைன்னா ஹார்ட் வந்து சரியான ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ண முடியாது. அப்போ இதுக்குனால தான் அதுக்கு பேர் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் known as சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொல்ல முடியும். கால்சியம் அண்ட் மெக்னீசியம். கால்சியம் இஸ் வெரி எசென்சியல் கெமிக்கல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் டீத் அண்ட் போன்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற எலும்புகள், பற்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு மூலக்கூறு தான் கால்சியம். ஸோ அது மாதிரி மெக்னீசியம் இன்டகிரேட்டட் நர்வ் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம பாடியில் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது. பைகார்பனேட்டட் குளோரின்ஸ் ஆல்சோ இன்வால்வ்ஸ் வேரியஸ் பர்பஸஸ். நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா பணிகளிலுமே இது மேற்கொள்ளும். ஸோ அதனால சிம்பிள் லாஜிக் என்னன்னா, the inorganic or minerals involves physiological action. Physiological action. That's all. ஸோ பிளாஸ்மா இப்போ முடிவுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம்